நம்ம படம் ப்ரோ, சீரியஸ்லி அவரோட டைரக்ஷன், அவரோட ஆக்டிங் அல்டிமேட்டாக பண்ணியிருக்கா. அப்படி நீங்கள் சீரியஸ்லி எல்லாருமே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த இப்போ இருக்க துரோந்தர் கூட ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் அதை பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஸ்குவிப் பண்ணிவிட்டு இங்கே கூட வரலாம். ஏன்னா படம் அமேசிங். லவ் இருக்குது, ட்ராமா இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, பேரண்ட்ஸ் ஃபீலிங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. தட்ஸ் அ கிரேட் மூவி ப்ரோ. ப்ரோ ரெண்டுமே பார்க்கலாம். ஃப்யூச்சரில் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பர்ஃபெக்டான நம்மளுக்கு ஒரு சினிமா கிடைக்க போகுதுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸ்கூல் லைஃப் இஸ் அமேசிங் ப்ரோ. கண்டிப்பாக எல்லாருக்குமே சிங்க் ஆகும். கண்டிப்பாக சிங்க் ஆகும் ப்ரோ. டெஃபினெட்லி ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ அமேசிங் ப்ரோ. எப்பயுமே தெரியும்ல உங்களுக்கு, எப்பயுமே அமேசிங்காக தான் இருந்திருக்கு. கண்டிப்பாக ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்காங்க. அம்மாவுக்காக, பொண்ணுங்களுக்காக இருக்கக்கூடாது, அம்மாவுக்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை அது புதுசாக ஆக்ட் பண்ணுற மாதிரி தெரியல. நல்லா இருந்துச்சு படம். இல்லை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஸ்கூல் லைஃப்பை வந்து இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். ஹீரோவாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் வந்து அது ஓகே தான், பட் ஹீரோ செம்ம மெட்டீரியல். நல்லா இருந்துச்சு. அது கரெக்டாக ஆக்டாக கொண்டு வந்திருக்காங்க படத்துக்கு. அதே மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. ரியலாக எல்லாரோடையும் கனெக்ட் ஆகும். மேபி ஜென்ஸுக்கு இது ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஆக்டாக கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட லைஃப்பை. அதை தான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு வந்து ரியலாக கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத. நல்லா இருக்கு. புதுசாக நல்லா பண்ணியிருக்காரு. புது கதையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸ்கூல் பசங்க தான் ப்ரோ ஃபுல்லாக இருக்காங்க. நாங்கள் காலேஜ் முடிச்சிட்டோம். ஸ்கூல் பசங்களுக்கு செட் ஆகுது. ஃபுல்லாக ஸ்கூல் லைஃப் தான் ப்ரோ. நல்லா இருக்கு. இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் வந்து நல்லா ஃபன்னாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எப்படி படிக்கணுன்றது நல்லா எஜுகேட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் லவ்வை மட்டும் நம்பி இருக்காமல் எஜுகேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணி. மோஸ்ட்லி பசங்களுக்கு தான், இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். எப்போவுமே அப்பாவோடைய அன்பு சீக்ரெட்டாக தான் இருக்கும். அதேமாரி தான் சார். உண்மையிலே ஒரு சூப்பர் படம் தான் சார் இது. வேறு என்ன சொல்கிறது, ஃபேமிலியாக வந்து பாருங்கள். எல்லாருக்கும் வந்து உண்மையிலே வந்து பிடிக்கும் இந்த படம். ஒரு இப்போ ஒரு ஜென்சியாக வந்திருக்க கென் வந்து தெரில, நிறைய ப்ரொமோஷன்ஸ் இந்த படத்துக்கு பண்ணியிருக்கலாம். நிறைய அந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கலாம். பட் ஒரு டிப்ளமேட்டிக்காக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி படத்தை கொடுத்துருக்காரு சார். அது எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகுது. படத்தில் பாதி கதை என் பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் வந்து ஆமாங்க சார். அது எப்படி சொல்கிறது, அது வந்து பார்த்தா புரியும். அது சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம சூப்பராக இருந்துச்சு படம். நிஜமா டைரக்ஷனும் சரி, கான்செப்டும் சரி நல்லா இருந்தது. படம் பார்க்கும்போது ஹை ஸ்கூலர்ஸும் காலேஜ் பசங்களும் தான். இப்போ நான் காலேஜ் போனேன். ஸோ ஹை ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகும் படம். டைரக்ஷனுமே சூப்பராக இருந்தது, ஆக்டிங்குமே நல்லா இருந்தது, எமோஷ்னலாக இருந்துச்சு எண்டில். ஸோ நிஜமாவே நல்லா இருந்துச்சு. அப்பா பையன் வந்து எனக்கும் அண்ணா இருக்கான். ஸோ அப்பா பையன் பாண்டிங் வந்து யூஸ்வலாக நல்லா இருக்காது. ஆனால் இதில் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அது ரியலி நைஸ் மூவி. படம் நல்லா தான் இங்கே இருந்தது. ஆக்சுவலாக யூத்துக்கான படம் தான் இது. ஸோ ஆக்சுவலாக படம் வந்து கொஞ்சம் முன்னாடியே விட்டுருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ லேட்டாக விட்டுட்டாங்க. எல்லாமே அந்த லவ் மட்டும் பாட்டு எடுக்காமல் ஸோ கரெக்டான ஸ்கூல் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸில் கண்டிப்பாக ஸோ பெட்டராக ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். நல்லா இருந்தது. ஸோ ஓகே, இது எல்லாமே காமனாக எல்லாமே நிறைய படத்தில் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ எல்லாமே ஸோ வர எல்லாருக்குமே ஒரு ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ நல்லா பெட்டராக தேட்டர் வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக கரெக்டாக ஆக்சுவலாக இதுக்கு லவ்வுக்கான படம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள், எல்லாருமே விசிட் பண்ணுங்கள். யாருக்கு? அதுதான் மெயின் ஸ்டோரியாக. உங்களுக்கு லவ் எப்படி வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்கள். புரியல. அது ஓகே தான். பட் பாட்டு தான் மேடம் மெடிக்கின் பாட்டு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ஸோ அதுவே பார்க்கலாம், நல்லா தான் இருந்தது.
நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது ரியலிஸ்டிக்காக இருக்குது எல்லாமே நல்லா தான் இருக்குது அவருது டைரக்ஷனும் நல்லா இருக்குது ஆக்டராகவும் நல்லா தான் இருக்குது சூப்பர் சார் வேறு லெவல் ஜிவி ஆல்வேஸ் மியூசிக் தான் பூஸ்டாக இருக்குது மூவியில் அது நிறையவே இருக்கும் அதெல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா படம் நல்லா இருந்துச்சு மஜா படம் செம்மையா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் எக்ஸாம் சீனில் வந்து படித்து அவன் பாஸ் ஆகிறதுனால நல்லா இருந்துச்சுண்ணா அந்த சீனு. நிறைய ஹீரோயின்ஸ் தான் நல்லா இருந்தாங்க. நிறைய ஹீரோயின்ஸ் இருந்தாங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அதான் அவங்க எக்ஸாமுக்காக அவங்க அப்பா வந்து அட்வைஸ் பண்ணுவார் நைட்டில், அந்த சீன் நல்லா கனெக்ட் ஆச்சுண்ணா. அவ்வளோதான். இல்லை ஸ்கூலில் நடக்கிற சண்டை ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது அதெல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. எல்லாமே கனெக்டட் தான், ஃபேமிலி ஸ்கூல் எல்லாமே கனெக்டட்.